இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சாத்தூர் கலைச்சல். இன்னைக்கு எந்த டாபிக்கை பத்தி பார்க்க போறோம்னா, ஆன்மீகமும் அறிவியலும். அதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயமும் சொல்லி வச்சிருப்பாங்க. அது ஆன்மீக சம்பந்தமாகவும் சொல்லி வச்சிருப்பாங்க. அதுல வந்து அறிவியலும் இருக்கு. ஆன்மீக சம்பந்தமா சொன்னாதான் இந்த அறிவியல் விஷயம்னா நம்ம செய்வோம்ட்டு சொல்லி வச்சிருக்காங்க. முளைப்பாரி வளர்த்தல், வீட்டுல கற்றாழை கட்டுதல், ஆகாய கரட கிழங்கு கட்டுதல் போன்றதுதான் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பமும் உண்டு. என்னன்னு பார்ப்போம், வீட்டுல கண்டெஸ்ட் நிறைய இருக்கு, கத்தாழை கட்டுங்க அப்படிங்கிறாங்க. கத்தாழன் பயன் என்ன தெரியுமா? கத்தாழை எதுக்கு கட்ட சொல்றாங்க தெரியுமா? கண்டிஸ்டிக்கு மட்டும் கிடையாது, இது அறிவியல் நோக்கமும் இருக்கு. வீட்டுல கத்தாழை வளர்க்க சொல்றது எதுக்கு? கத்தாழையை வந்து நம்ம அரைச்சி மூஞ்சில பூசினா வந்து முகம் பளபளப்பா ஆகக்கூடியது, தலைக்கு தேய்ச்சோம்னா குளிர்ச்சி கூடியது. அதை நம்ம அந்த ஜெல்லை எடுத்து சாப்பிட்டோம்னா உடல்ல உள்ள புண்ணை ஆற்றக்கூடியது, செரிமானத்தை தூண்டக்கூடியது, மலச்சிக்கலை நீக்கக்கூடியது. இத்தனை மூலிகை குணமும் கொண்டது கற்றாழை. அதான் கண்டிஸ்டிக்கு கட்டுங்க, வீட்டுல கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கண்டிஸ்டியும் போகும், நீ கத்தாழை கிடைக்க, அதாவது ஒரு உடல்ல ஒரு பிரச்சனை வரும்போது கத்தாழை செடி கிடைக்கல அப்படிங்கும்போது வீட்டுல உள்ளதை பறிச்சு நீ சாப்பிட்டுக்கலாம். அதுல ஒரு அறிவியலும் சேர்ந்திருக்கு அந்த கற்றாழை. ஆகாய கரட கிழங்கு கெட்ட சொல்றாங்க. அது எதுக்கு கெட்ட சொல்றாங்க? ஆகாய கரட கிழங்கு மண்ணும் நீரும் இல்லாமே தானால வளரக்கூடியது. எப்படி வளரும் கேட்பீங்க? காற்றுல இருக்க ஈரப்பதத்தை எடுத்து தானால வளரக்கூடியதுதான் ஆகாய கரட கிழங்கு. இந்த ஆகாய கரட கிழங்கு ஆக்சிஜனை எந்நேரமும் கொடுக்கக்கூடியது. அதான் நிலைவாசல்ல வந்து கற்றாழையும் கட்டுங்க, ஆகாய கரட கிழங்கும் கட்டுங்கிறாங்க. இந்த ரெண்டுமே வந்து ஆக்சிஜனை எப்பொழுதும் கொடுக்கக்கூடியது. விஷ பூச்சிகளை வீட்டுக்குள்ள வரவுடையாம தடுக்கிறது. போக அந்த ஆகாய கரட கிழங்கு வந்து விஷ முறிவும் நீக்கக்கூடியது, மூட்டு வலியும் குணப்படுத்தக்கூடியது அப்படின்ட்டு சித்த மருத்துவத்துல சொல்றாங்க. அதான் அறிவியலும் இருக்கும், ஆன்மீக கருத்தும் இருக்கும். நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயமா சொல்றதுக்குள்ள அறிவியல் சார்ந்த விஷயமும் ஆன்மீக சார்ந்த விஷயமும். இந்த முளைப்பாறை வளர்த்து கோயில் திருவிழா, அதுல முளைப்பாறை வளர்த்து நீர்ல கரைக்கிறோம். அது எதனால? அந்த காலத்திலேயே பாட்டை மூப்பாட்டம்னா பைலட் ஸ்டடி, விதை பரிசோதனை முறை, அதை வந்து உருவாக்கி வச்சாங்க. அதை வந்து இந்த முளைப்பாரி வளர்க்கறது என்னது? நவதானியங்கள், மொச்சை, தட்டைப்பயிறு, இதே மாதிரி நவதானியங்கள் அதை போட்டுதான் முளைப்பாரி வளர்க்குறாங்க. அதாவது குறிப்பிட்ட காலத்திலும் இந்த காலத்திலும் இந்த பயிரை அறுவடை செய்யணும். அந்த விதையில வந்து பூஞ்சை தொற்று இருக்கா, அது நல்லா வளரக்கூடியதா, இந்த மண்ணு எந்த தொட்டும் இல்லாம நல்லா இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டிதான் கோயில் திருவிழாக்களை அமைச்சு அதுல முளைப்பாரி வளர்த்தாங்க. அந்த விதைக்குழு நல்லா வளருது, அப்ப அந்த விதையை வந்து நம்ம பயிரிடலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெல்லுக்கு நண்டோட, கரும்புக்கு வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோட, ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு சிறப்பா சொல்லியிருக்காங்க. இதைதான் இந்த கேப்ல நட்டணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கொள்கையும் வகுத்து கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள். விவசாயம்னா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. இதுல ஆன்மீக சார்ந்த கருத்தும் இருக்கு, விவசாயம் சார்ந்த கருத்தும் இருக்கு. முளைப்பாரியை வளர்த்து நம்ம நீர்ல கரைக்கிறோம். அது நீர்ல கரைக்கும் போது மீன்களுக்கு உணவாகும். அந்த முளைப்பாரி செடிகள் வந்து பியூர் ஆக்சிஜனை குடிக்கக்கூடியது, அந்த மண்ணு வந்து உரமாகக்கூடியது. அதாவது நீர்ல கரைக்கும் போது அந்த நீரை தான் நம்ம விவசாய நிலத்துல பாய்ச்சும் போது அந்த வந்து அது ஒரு பக்கம் உரமாகவும் மாறக்கூடியது. நீர்நிலையில கரைக்கிறதுனால உரமாகவும் மாறக்கூடியது. அந்த விதை பரிசோதனை, அந்த விதை நல்லா இருக்கா, பூஞ்சை தொற்று இல்லாம இருக்கா, அதை பரிசோதிக்கிறதுக்காக இந்த முளைப்பாரி வளர்க்குறோம். அந்த விதை நல்லா இருந்ததுன்னா அடுத்து பயிரிடுவாங்க. ஒவ்வொரு பயிரும் எப்படி நடணும், எந்த காலத்துல நடணும், அதுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும், எப்ப தண்ணி ஊத்தணும், எப்போ காய் காய்க்கும், எல்லாத்தையுமே விதிமுறைனா வகுத்து வச்சிருக்காங்க. அதான் நான் சொன்னோம்ல, நெல்லுக்கு நண்டோட, தென்னைக்கு தேரோட, வாழைக்கு வண்டியோட அப்படின்ட்டு வகுத்து வச்சு ஒவ்வொரு பயிரையும் வகுத்து வச்சிருக்காங்க. அதாவது இந்த கத்தாழை கட்டுறது, கரடக்கிழங்கு கட்டுறது, இந்த முளைப்பாரி வளர்க்குறது எல்லாமே ஆன்மீக சார்ந்த ரீதியில நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அது ஆன்மீகமும் இருக்கு, அறிவியலும் இருக்கு. இப்போ நம்ம விருதுநகர் மாவட்டத்துல வந்து பொங்கல் பண்டிகை நெருங்கின உடனே வீட்டுல வந்து அந்த வேப்பலையும் கன்னிப்பழ செடியும் கெடுத்து விடுவாங்க. அது எதுக்கு? கன்னிப்பழ செடி வந்து அதாவது மார்கழி தை மாதத்துல மட்டும்தான் முளைக்கக்கூடியது. அது பயன் என்னது? வயிற்று வலியை நீக்கக்கூடியது, கல்லடப்பை நீக்கக்கூடியது. அதன் பயன் மித்த மாதத்துல கிடைக்காது. இதை வீட்டுல கட்டி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், மித்த மாதத்துல வந்து ஒரு கல்லடப்போ ஒரு வயிற்று வலியோ வரும்போது அந்த இலையை தேடி அலையணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டுல கட்டி இருக்கிறத எடுத்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு குடிச்சாலே இந்த வயிற்று வலியும் நீங்கும், கல்லடப்பும் நீங்கும்ங்கிறாங்க.
இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்படிக்கு உங்கள் கலைச்செல்வம். நன்றி, வணக்கம்.